வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் இந்த இயர் 2025க்கான புதிய குரூப் 4 பேஜானது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வரக்கூடிய 1/5/2025 இந்த டேட்லேருந்து அதுக்கான டெஸ்ட் பேஜானது ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான ஸ்டடி பிளான், இந்த டெஸ்ட் பேஜில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிறது, நாங்கள் இந்த ஸ்டடி பிளான் எப்படி உங்களுக்கு ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்கோம், ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து 25/4/2025 இந்த டேட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறது இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 12/7/2025. சரிங்களா? ஸோ வரக்கூடிய 12ஆம் தேதி 7வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன் சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்துலாம், அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஷெடியூல் கொடுத்துருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷெடியூல் கொடுத்துருவோம். இந்த ஷெடியூல் மாதிரி தான் டெஸ்ட்டே நடக்கும். ஓகே, டெஸ்ட் 1 அப்படின்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? 1/5/2020 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பொது அறிவியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற டாப்பிக்கும், நுண்ணறிவியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்குதல் அப்படிங்கிற டாப்பிக்கும், தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, ஓகேங்களா, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ஓகேங்களா, இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து யூனிட் வந்து என்ன, அதுக்கான டாபிக் வந்து என்ன, அது வந்து எங்கே நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி எல்லாமே தெளிவாக கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு படிக்கிறது சரி சிரமமாக இருக்காது. எக்ஸாம் வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி தேர்வு தரத்தில் வினாக்கள் அமையும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் அப்படின்னா எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த லெவலில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட அட்டவணையின் அடிப்படையில் தேர்வு நடைபெறும். நாங்கள் ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் வந்து நடக்கும். அனைத்து தேர்வுகளும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் நடக்கும். மாடல் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஆப்போட லிங்க் வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேர்வு முடிந்த பின் உங்களுடைய மார்க் வந்து என்ன, தரவரிசை என்ன, இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கலாம். தவிர்க்க முடியாத காரணம் தேர்வு எழுத முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணும் தேர்வு வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா. சாரிங்க, தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா. தேர்வு கட்டணம் டேரெக்டாக ஆப்லேயே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கில் இருக்கும் இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுங்க, சிம்பிளான, இப்போ தமிழ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 100 கொஸ்டின், 75 கொஸ்டின், 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்போம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் போகிறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க, நீங்கள் அதில் இருக்கிற பிடிஎஃப் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஸ்டடி பண்ணி தான் பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.